இனி நாள் 46 கதை தான். காலையில இருந்தோடனே சுகர் கம்மியாக ஒரு டீ ஆச்சா தான் நாளே தொடரும் உங்களுக்கே தெரியும். கொண்டாரு அப்படியே வாக்கிங் போயிட்டு கீழே வந்துட்டு ப்ரோட்டீன் ஸ்கூப் போட்டு 4-5 ஐஸ் கடிச்சு உள்ள போட்டு கூழு கழிச்சு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். போகிற வயல பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர் வெஞ்சிச்சு. அதை கொண்டாரு வேடிக்கை பார்த்து நீங்கள் லெக் தான் ட்ரெயின் பண்ண 8 ஒர்க் அவுட் ஒரு 3 செட்டு, அது முடிச்சுட்டு அப்படியே ஸ்டிப் லெக்ல ஒரு 3 செட்டு, வாக்கிங் லஞ்சஸ்ல ஒரு 3 செட்டு, எக்ஸ்டென்ஷன்ல ஒரு 3 செட்டு போட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஆப்ஸ்ல ஒரு 2-3 வேரியேஷன் போட்டு வீட்டுக்கு சேர்த்துட்டேன். டெய்லியும் ஒரே ஃபுட்டு சாப்பிட்டு வெறுப்பாச்சு. அதான் லைட்டாக முட்டை பொடி மாஸ் மாதிரி போட்டு ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்தது. கூட ஒரு வீட் பிரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட ரெசிபி வேணா சொல்லுங்க, கண்டிப்பா போடுறேன். கூட ஒரு கொயக்கா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு படம் பார்த்துட்டு பாப்கார்ன் பாக்கெட்டு சாப்பிட்டு வாரத்தில் ஒரு நாள் இளநீர் குச்சாதான் நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீனுக்கு நம்ம உடம்பு கரெக்டாக இருக்குது. லஞ்சுக்கு 250 கிராம் வாழைப்பூ குழம்புன்னு வீட்டில் வச்சாங்க. அதை சாப்பிட்டு கூடவே 4 எக் ஒயிட்டு ஃபேவரட் பூண்டு ஊறுகா சாப்பிட்டு ஈவினிங்காக 300 கிராம் சிக்கன் வந்துட்டு சுகர் கம்மியாக ஒரு டீ எஸ்ட்டு ஆர்டர் பண்ண கிரேட்டின் ஒன்று வந்திருந்தது. என்னன்னா நான் ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணேன், அன்ஃப்ளேவர் வந்துச்சு. ரிட்டர்ன் போட்டிருக்கேன், எப்போ வரும்னு தெரியல. நம்ம ஜிடி நண்பர் அவங்க வீட்டில் ஏதோ கண்ணாடி செட்டப்லாம் போட்டு கெத்தா வச்சிருந்தாரு. அது பார்த்துட்டு வெளில கிளம்பியாச்சு. வீடியோ எடுத்துன்னு தெரிஞ்சு வேணுமே வண்டி ஆட்டி ஓட்டுறாரு. ஸ்லிப்பர் ஒன்று வாங்கலாம்னு தோணுச்சு எனக்கு. அதனால ஒரு ஸ்லிப்பர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு 2 சப்பாத்தி 300 கிராம் சிக்கனு வெள்ளரிக்காய் இல்லாதனால பீன்ஸ் கேரட் பொரியல் கூட வேத்துக்கிட்டேன். ஒரு கொய்யாக்கா ஒரு மாதுளை பழம் இன்னைக்கு நாளெல்லாம் முடியல. ஏரியால திருவிழா சாமி வந்தது. கடவுளே நான் போடுற வீடியோ எப்படியாவது ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஒரு பிரேயரை போட்டு கூட போலாமா வேணாமான்னு யோசிச்சிருந்தேன். சரி கடைசியில் போயிட்டு கொஞ்சம் தூரம் வரலான்னு பார்த்தா மணி 4 ஆச்சு வீட்டுக்கு வரதுக்கு. வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். ஆரோக்கியமா இருங்க. நன்றி.